ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்களுக்கு என்ன பண்ணீங்க? மத்தியானம் கொடுவா மீன் 3 மீன் இருந்துச்சு. அங்கே மீன் கடை புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அதில் கொடுவா மீனுன்னு மீன் வச்சுருந்தாங்க. அது 3 மீன் தான் இருந்துச்சு. அது வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சாச்சு. அப்புறம் நேற்றுள்ள வெள்ளை கிழங்கா மசாலா போட்டு பொரிக்கிறதுக்கு வச்சுருந்தது ஒரு 6 மீன் இருந்தது. அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் பொரித்து மதியம் உங்களுக்கு லஞ்சு என்னென்னங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மதியம் என்ன லஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன். அது என்ன ரெசிபி அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காயும் துருவி வச்சுருக்கிறேங்க. இதுதாங்க கொடுவா மீன். 3 மீன் தான் இருந்துச்சு. கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். மீன் கடையிலே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. புளி ஊற வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் எதுக்கு அப்படின்னா பாருங்கள், ஆப்பத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்குறேங்க. மீன் குழம்பெல்லாம் வச்சுட்டு ஆப்பத்துக்கு அரைச்சி வைக்கணும். இது நேற்று உள்ள வடகரிங்க. எனக்கு நேற்றுள்ள சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை சூடு பண்ணிவிட்டு இந்த வடகரி வச்சு நான் சாப்பிட்டுக்குவேன். இன்றைக்கி எனக்கு எதுவும் சமையல் பண்ணலை. பாருங்கள், நேற்றுள்ள சாப்பாடு கொஞ்சம் மீதமாயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் அளவாக எடுத்து சூடு பண்ணிவிட்டு மீதி ஆப்பத்துக்கு போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். இது கிழங்கா, அதாவது வெள்ளை குட்டி கிழங்கான்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அந்த கிழங்கா பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் மாதிரி நல்லா சுவையாக இருக்கும். சின்ன கிழங்கா, வெள்ளை கிழங்கா கிடச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெத்திலி மீன் மாதிரி அந்த நடுமுள் மட்டும்தான் இருக்கும். பொரித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நேற்று மசாலா போட்டு எல்லாத்துக்கும் பொரித்தது போக ஒரு 6 துண்டு மட்டும் இருந்தது. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சரி, இன்றைக்கி குழம்பு வைக்கிறப்போ இந்த பொரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேங்க. என்ன அப்படின்னா, டெய்லியுமே நான்வெஜ்னால் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு நம்ம சைவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. விரதம் இருந்த மாதிரி இருந்துருவாங்கங்க. அதனால தான் என்ன பண்ணுறது, டெய்லி மீன் சிக்கன் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ மட்டும் ட்ரை பண்ணிக்குவோம். மட்டன் ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமை 2 நாள் சில சமயங்களில் வாரத்தில் 2 நாள் மட்டனாக இருக்கும். மீதி நாட்களெல்லாம் மீன் செஞ்சு கொடுத்துடுவேன். இப்போ தேங்காய் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டேன். தேங்காய் பால் எடுத்து பிழிஞ்சு தான் நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். புளி ஊற வச்சதை கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மீனில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால மீன் சாப்பிட்றது, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அந்த மீனில் இருக்கிற சத்து ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் மீன் குழம்பு வச்சு குழம்புல உள்ள மீன் சாப்பிட்றது நல்லது. ஆனாலும் அந்த டேஸ்ட்டுக்காக என்ன பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு பொரித்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மீன் கடையில் சொன்னாங்க, இந்த மீன் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சரி ஒரு நாளைக்கு நம்ம பாக்கெட் மசாலா வாங்கி குழம்பு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு வாங்கி ட்ரை பண்ணேன். ஆனால் குழம்பு சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த புளியோட 100 கிராம் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா போட்டு கரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு ஜல்லடை எடுத்துகிட்டு தேங்காய் நல்லா பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் பிழிஞ்சு தான் மீன் குழம்பு வைக்கிறது. எங்கள் மாமியாரெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தேங்காய் பால் பிழிஞ்சு தான் குழம்பு வைப்பாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுறது அப்படின்னா 1 2 குழம்புங்களுக்கு மட்டும்தான் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. தேங்காய் பால் தான் நிறைய சேர்ப்பாங்க. அவங்க மீன் குழம்பு வைக்கிற டைப்பில் தான் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்குது. அதனால் ஏதோ ஒரு நேரம் பிள்ளைங்க கேட்டாங்க அப்படின்னா தேங்காய் அரைச்சி மீன் குழம்பு வைப்பேன். மற்றபடி மற்ற எல்லா நாட்களுமே பால் பிழிஞ்சு மீன் குழம்பு ரெடி பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி மறுநாள் ஆகும்போது மீன் குழம்பு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெசிபி போடவே இல்லை. சரி இன்றைக்கி அதை ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த மீன் குழம்பு ரெசிபியை ஷேர் பண்ணுறேங்க. அதுவும் இல்லாமல் ஒரு வாரமாக இங்கே சரியான மழையாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு மூடு இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமாக அந்த குளிர் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேலையே செய்ய தோணலை. தண்ணியில் கை வச்சோம் அப்படின்னா அப்படியே சில்லுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு குளிர் கோயம்புத்தூரில் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. அதனால சரி நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதே வைக்கிறோம். நம்ம அது அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இப்போது அதாவது தலைப்பால் 2வது பால் இல்லாமல் 2 தடவை நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு வாரமாக கடைக்கு எதுவும் போகாதனால எனக்கு காய் எதுவுமே வாங்கலை. அதனால் நேற்று என்ன பண்ணினேன் அப்படின்னா அந்த வடகறி வச்சேன். சரி அந்த வடகறி மறுநாள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நைட்டும் நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு இப்போ காலையிலையும் நல்லா சூடு பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ சாதம் நம்ம தேங்காய் பாலெல்லாம் புழிஞ்சு வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் சாதத்தை சூடு பண்ணினோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு நமக்கு வேலை முடியும். இப்போ தேங்காய் பாலும் எடுத்து வச்சாச்சு. இப்போ பழைய சாதத்தில் உள்ள தண்ணியை வடிக்கணும். வடிச்சிட்டு தான் சாப்பாடு வந்து சூடு பண்ணணும். நான் வந்து நம்ம காயெலாம் வடிகட்டுவோம் இல்லையா, அந்த ஜன்னியில் எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சாதத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். அடியில் ஒரு பவுல் வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தண்ணி நல்லா வடிஞ்சிரட்டும் அப்படின்னு. இப்போ மீதி இருக்கிற சாதத்தை வந்து ஆப்பத்துக்கு அரிசி ஊற போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அந்த அரிசியில் சேர்த்துட்டேன். ஏன்னா அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் ஆப்பத்துக்கு. நான் வந்து பழைய சாதம் சேர்த்து தான் வந்து ஆப்பத்துக்கு அரைப்பேன். ஆப்பம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆப்பம் ரெசிபி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன். நம்ம மற்ற ரெசிபிஸ் எல்லாம் பார்க்காதவங்க பாருங்கள். வாங்க இப்போ நல்லா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. கையோட அந்த சாதத்தையும் நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் அப்படின்னு இட்லி பாத்திரத்தில் நல்லா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே வச்சுட்டு அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு அப்படியே இந்த வேலைகளையும் பார்க்கலாம் வாங்க. இட்லி பாத்திரத்தில் வடித்த சாதத்தை மேலே வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு 5 நிமிஷத்தில் சூடாகிடுங்க. ஏன்னா மழை நேரத்தில் சூடாக சாப்பிட்றது நல்லது. பழைய சோறு சாப்பிட்டோன்னா இப்போல்லாம் ஒத்துக்கிறது இல்லைங்க. கால் நரம்பு இழுக்குது, கைகள்லாம் விரைச்சிக்குது. அதனால நான் இப்போ பழைய சாதம் சாப்பிட்றதே இல்லை. வெயில் நேரமாக இருந்தாலும் காலையில் ஒரு நேரம் கொஞ்சமாக ஆசைக்காக தண்ணியும் கஞ்சியுமா குடிச்சுப்பேன். மற்றபடி பழைய சாதம் இப்போ தவிர்த்துட்டேன், ரொம்பவே தவிர்த்துட்டேன். ஏன்னா நமக்கு உடம்பு சரியில்லைங்கும்போது அதுக்கு தக்கன நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கணும் இல்லையா. இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து இந்த சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். ஏன்னா 3 மீன் தானே, கொஞ்சமாக குழம்பு வச்சா போதும் அப்படின்ட்டு சின்ன கடாய் ஒன்று வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி கடலெண்ணெய் தான் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நான் வந்து வீடியோ வந்து எடுக்கும்போதே உங்களுக்கு பேசுறதுக்கு முடியும். ஆனால் வீட்டில் வந்து பாட்டு, டிவி ஒரு பக்கம் ஓடுது. அதெல்லாம் வரும்போது காப்பிரைட் வரும் அப்படிங்கிறதுனால தான் சவுண்டை கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் மீன் குழம்பு எந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லைங்க எங்களுக்கு சுமாராக பிடிக்கும் அப்படிங்கிறவங்களும் சொல்லுங்கள் தாராளமாக. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. மீடியம் தக்காளி தான் சேர்த்துருக்குறேன். அதாவது மீடியம் சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி. அதே மாதிரி மீடியம் சைஸில் எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கரைச்சி இந்த மசாலா சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி நல்லா மசியாக வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்து ஒரு கொதி வரட்டும். நம்ம புளியோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா சில சமயங்களில் வந்து தேங்காய் பால் திரஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்காய் பால் திரஞ்சு போச்சுன்னா குழம்பு வந்து டேஸ்ட் இருக்காதுங்க. அதனால புளி வந்து கொஞ்சம் நல்லா தளன்னு கொதித்து அந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க.
மீன் குழம்ப பொறுத்த வரைக்கும் மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து உப்பு செக் பண்ணிடுவேன். எனக்கு உப்பு ஒரு பிஞ்ச் அளவு தூக்கலாக இருக்கும்போது மீன் போட்டால் சரியாக இருக்கும். அதனால் இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மசாலா வடை போக நல்லா தளன்னு கொதிக்க விட்டுக்கோங்க. எனக்கு காரமே கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. பேக்கெட் மசாலா உள்ள காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம எப்போவும் நார்மலாக காரம் சேர்க்குற அளவுக்கு இல்லை. அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து ரொட்டி செய்ய சொன்னாங்க. அப்புறம் இருந்துட்டு இட்லி ஊற்றிடு அப்படின்னாங்க. இப்போ நம்மளோட சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கொதிக்கிற டைமில் இட்லியும் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா மதியத்துக்கு அவங்க இட்லியும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. பிள்ளைங்க வந்து இப்போது என்னென்னா தோசையும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டாங்க. பெரும்பாலும் வீட்டில் அப்படித்தான். என்னென்னா மீன் குழம்பெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு தோசையை சுட்டு தோசை முங்குற அளவுக்கு மேலே அப்படியே குழம்பு மிதக்கும். அந்த அளவுக்கு ஊற்றி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு அப்படியே பழக்கமாயிடுச்சு. சரி எப்படியோ வயிற்றுக்கு சாப்பிட்டா சரின்னு சொல்லி நம்மளும் கண்டுக்கிறது இல்லைங்க. இப்போது ஒரு தட்டு இட்லி மட்டும் ஊற்றி வச்சுட்டு இட்லி ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே இங்கே குழம்பும் கொதிச்சிரும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் கழுவி வச்ச மீன் சேர்க்கலாம். சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டோங்க. என்னென்னா நம்ம இன்றைக்கி மசாலா ஏற்கனவே கடையில் வாங்கின மசாலா, வீட்டில் வந்து மீன் குழம்பு மசாலா தீந்தும் போச்சு. ரெடி பண்ணவும் இல்லை. அதனால் கடையில் வாங்கின மசாலா, கடையில் அந்த மீன் கடையில் வந்து சூப்பராக மீனை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அப்படியே ஒரு 4-5 தண்ணிக்கு கழுவுனா போதுங்கிற மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க நல்லா குழம்பு கொதித்த உடனே அந்த 3 மீனையுமே அப்படி முழுசாக சேர்த்துட்டேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு இப்படி முழு மீனாக எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய பொண்ணு மட்டும்தான் குழம்புல உள்ள மீன் சாப்பிட மாட்டாங்க. அவங்க பொரிச்ச மீன் தான் சாப்பிடுவாங்க. அதனால் குழம்புல இப்படி முழு மீனாகவே போட்டுட்டேன். குழம்பு நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த கொடுவா மீன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா தான் மீன் வந்து நல்லா வெந்து வரும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஓரங்கள் எல்லாம் அந்த மசாலாவை எடுத்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கலை. அதனால் குழம்பு வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. இப்படி தாங்க இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சேன். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என்ன மசாலா அப்படின்னா ஜேபி மசாலான்னு சொல்லி மீன் குழம்பு மசாலா. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நேற்று மீன் வந்து பொரிச்ச எண்ணெய் மிச்சம் இருந்தது. இன்றைக்கி மீதி 6 மீன் தானே இருக்குது. அதையும் பொரிச்சிட்டு நம்ம எண்ணெய் தூர கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பொரிக்க வச்சுட்டேன். அப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா பப்பாளி பழமும் வாழைப்பழமும் சேர்த்து ஒரு மில்க் ஷேக் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன். ஏன்னா பேக் பெயினுக்கு மாத்திரை சாப்பிட்றதுனால கொஞ்சம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது. அதனால சரி பப்பாளி பழம் வீட்டில் இருந்தது. பப்பாளி பழம் அதுவுமே நான் வெட்டி சாப்பிட்லான்னு தான் எடுத்தேன். பார்த்தா நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தது. ஆனால் நறுக்கி சாப்பிடும்போது நறுக்குன்னு பச்சைக்காய் மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் சரி மில்க் ஷேக் போட்டே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு 2 வாழைப்பழமும் நல்ல ஒரு பெரிய பீஸ் வந்து பப்பாளி பழமும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிருச்சு. சரி எண்ணெயில் மீனை போட்டுட்டு நம்ம மிக்சியில் மில்க் ஷேக் அடித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை போட்டாச்சு. மீன் வந்து பார்த்திங்கன்னா மசாலா வீட்டில் எடுத்த மசாலா. நம்ம எப்போவுமே மீன் குழம்புக்கு வீட்டில் எப்படி மசாலா செய்வோன்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். எல்லா ரெசிபீஸோட அந்த ப்ளேலிஸ்ட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் எனக்கு நேற்று வச்ச வடைக்கறியும் சாதமும் இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் பத்தாததுக்கு பப்பாளியும் வாழைப்பழமும் மில்க் ஷேக் போட்டு ரெடி பண்ணியாச்சு. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. மழை நேரங்கிறதுனால கூலிங் ஆகிறதுக்கு எதுவுமே சேர்க்கலை. நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு குடிக்க போகிறேன். வாங்கல நீங்களும் பப்பாளி வாழைப்பழம் சேர்த்த மில்க் ஷேக் குடிக்கலாம் வாங்க. இப்போ எல்லா சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க காமிக்கிறேன். பாருங்கள் சாதம் எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு. பழைய சாதம் வடைகறியும் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது.
மீன் பொரிச்சது எடுத்து வச்சாச்சு. மீன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்த்திங்களா மீன் எப்படி வந்து சூப்பராக இருக்குதுன்னு பார்த்திங்களா. கூடவே பார்த்திங்கன்னா நம்மளோட வாழைப்பழம் பப்பாளி மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.